ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் கறி அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, பூண்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஆயிலை, கடுகு, ஜீரகம், சில்லி பவுடரு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் இருந்தால் போதும். நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். நல்லா உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஆனியனு, சில்லி இதெல்லாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சு எண்ணெயை நல்லா ஊற்றி சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடானோடனே அதுக்கப்புறம் ஜீரகமும் கடுகும் அதில் ஒன்றா சேர்த்து அதில் அள்ளி போட்டுற வேண்டியது. அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா கடுகு நல்லா வெடிக்கும். புட நல்லா வெடித்தோடனே அதில் ஆனியனு, சில்லி, கார்லிக் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா பொன் வறுவலாக நல்லா வதக்கிட வேண்டியது. நல்லா வாசனையாக இருக்கும். அதிலே சால்ட்டு போட்டுடணும். சால்ட் அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் ஏறும். அந்த இதில் நல்லா சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டிங்களா, அதில் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக அதில் போட்டு அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட வேண்டியது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கண்ணையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுக்கணும். சில்லி மசாலா, மஞ்சப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதான். எல்லாம் ஒன்றா போட்டுட்டோமா, கொரியண்டர் பவுடர்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி நல்லா வேக விடணும். நல்லா வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு இதில் தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிட வேண்டியது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியது. மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்தோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா. நல்லா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நேரம். இந்த கறியை நம்ம புளிசாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.